கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதத்தின் முதல் தேதி ஆண்டவர் ஒரு மாதத்தை நாம் காணும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சிங்கக்குட்டிகளுக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது அது பட்டினி கிடந்தாலும் அதை உண்டாக்கின தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போன மாதங்களிலே எவ்வளவோ குறைகளோடு எவ்வளவோ தேவைகளோடு நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை, நீ குறைப்பட்ட நாட்களை நான் பார்த்திருக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்வதற்காக என்னுடைய பெரிய கிருபையை உனக்கு நான் விளங்க பண்ணினேன். சிங்கக்குட்டிகளுக்கெல்லாம் இறை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தேடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் நடத்துகிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 மீண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதம் 40:1 மீண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அன்பான தேவ ஜனமே, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் இருக்கும் பொழுது, தேவனை தேடுகிற விஷயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை கடந்த மாதத்திலே எவ்வளவோ குறைகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவில்லாதபடி ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.